ப்ரோ கபடி சீசன் 11க்கான ஆப்ஷன் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு. நிறையவே டீம்ஸ் நிறையவே பிளேயர்ஸ் எடுத்து குவிச்சிருக்காங்க. பட் நம்ம தமிழ் தலாஸ் டீம் வெறும் 4 பிளேயர் தான் எடுத்திருக்காங்க. யார் அந்த 4 பிளேயர், அவங்க எப்படிப்பட்ட பிளேயர்ஸ், அண்ட் இந்த ஆப்ஷனில் தமிழ் தலாஸ் டீம் நல்லா பண்ணியிருக்காங்களா, இல்லை மோசமாக பண்ணியிருக்காங்களா, இல்லை இதை விட பெட்டராக பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ப்ரோ கபடி பற்றின ஒவ்வொரு அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் தமிழில் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தமிழ் தலாஸ் டீம் இந்த ஆப்ஷனுக்கு முன்னாடி 11 பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது போக 3 NYP சைனிங்குமே பண்ணியிருந்தாங்க. ஸோ டோட்டலாக இந்த 14 பிளேயருக்காக செலவு பண்ணது போக 2,57,00,000 இந்த ஆப்ஷனுக்கு நம்ம தமிழ் தலாஸ் டீம் என்ட்ரி கொடுத்தாங்க. டே 1ல் ஏ கேட்டகரி லிஸ்ட்டில் சச்சின் தன்வரை தான் நம்ம தமிழ் தலாஸ் டீம் டார்கெட் பண்ணாங்க. பவன் ஷெராவத், மணிந்தர் சிங் மரண பிளேயர்ஸுக்கெல்லாம் தமிழ் தலாஸ் டீம் இன்ட்ரெஸ்ட் காட்டல. நேராக சச்சின் தன்வருக்கு போயிட்டாங்க. அவருக்கு ஆல் அவுட்டாக போனாங்க கடைசி வரைக்குமே. பயங்கரமாக போட்டி போட்டு தமிழ் தலாஸ் டீமே வேணும்னே விலையை ஏற்றி 2,15,00,000 சச்சின் தன்வரை எடுத்தாங்க. ஏன் விலையை ஏற்றுனாங்கன்னா, சச்சின் தன்வர் ஒரு 2 கோடிக்குள்ளெல்லாம் போனார்னா எப்படியும் அவரை FBM யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் தமிழ் தலாஸ் டீம் எவ்வளோ அமௌண்ட் ஏற்ற முடியுமோ அவ்வளோ அமௌண்ட்டை சச்சின் தன்வருக்காக ஏற்றுனாங்க. 2,15,00,000 கொடுத்து சச்சின் தன்வரை எடுத்தாங்க. இதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய விதமான ஒப்பீனியன் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் வேறு லெவல் பண்ணிட்டீங்க, மாஸ் பண்ணிட்டீங்க, தமிழ் தலாஸ் டீம் கெத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இன்னும் ஒரு சில பேர் இருந்தாலும் சச்சின் தன்வருக்கு போய் இவ்வளோ விலை கொடுக்கணுமா, 2,15,00,000 அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா பவன் ஷெராவத்தே 1,72,00,000 தான், மணிந்தர் சிங்கே 1,15,00,000 தான். இப்படி இருக்கிறப்ப இவருக்கு போய் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் தமிழ் தலாஸ் டீமுக்கு சச்சின் தன்வர் தேவை. சச்சின் தன்வரை பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். கடந்த 3 சீசனாக பட்னா பேரஸ் டீமை காப்பாற்றினது அவர் தான். தனி மனுஷான நின்று போராடி பிளே ஆஃபுக்கு ஃபைனலுக்குன்னு சொல்லி பட்னா பேரஸ் டீமை கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தார். பர்தீப் நர்வால் அப்படிங்கிற ஒரு பிளேயர் இல்லாத குறைய தீர்த்து வச்சார். நம்ம சச்சின் தன்வர் பெருசாக செல்ஃபிஷாக இல்லாமல் டீமுக்காக என்னென்னாலுமே பண்ணுவார். நல்ல இன்டெலிஜென்ட்டான ஒரு லீடர். ஸோ கண்டிப்பாக இந்த வேலைக்கான ஒருத்தான பர்ஃபார்மன்ஸை அவர் கொடுத்துருவார் அப்படிங்கிறத எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. சச்சின் தன்வரை 2,15,00,000 எடுத்ததுக்கு பிரச்சனை கிடையாது. அந்த வேலைக்கு அவர் ஒருத்தான பிளேயர் தான். பட் தமிழ் தலாஸ் டீம் அவர் எடுக்கலாமா? ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறதே 2,57,00,000 தான். இவ்வளோ கம்மியான அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுத்து ஒரு பிளேயரை எடுக்கணுமா? ஏன்னா நம்ம டீம்கிட்டே 1008 பிரச்சனை இருக்குது. அபிஷேக்குக்கு பேக்கப் எடுக்கணும். அண்ட் அதை மட்டும் இல்லாமல் மோஹித்துக்கு பேக்கப் எடுக்கணும். சாகருக்குமே பேக்கப் கிடையாது. ரைடர்ஸை நிறைய பேர் எடுக்கணும். இப்படி இருக்கிறப்ப முக்கால்வாசி அமௌண்ட்டை ஒரு பிளேயருக்கு மட்டுமே கொடுக்கணுமா? நிறையவே பிளேயர்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா டீம் ஓரளவுக்கு நல்ல பேலன்ஸாக இருக்கும். இப்போ ஒத்த பிளேயரை மட்டும் எடுத்திருக்காங்க. இவருக்கு ஏதோ இன்ஜுரி ஆகிடுச்சுன்னா சீசன் 9ல் நடந்த மாதிரி திரும்பவும் இந்த டைமில் அதே மாதிரிலாம் பண்ண முடியாது. அப்போ அஜிங்கியா பவர் இருந்தார். நிறையவே சாதகமான விஷயங்கள்லாம் இருந்தது. இந்த டைம் சச்சின் இன்ஜுரி ஆச்சுன்னா அவ்வளோதான், டீம் க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதுவுமே ஒரு உண்மை தான். நம்மக்கிட்டே 2,57,00,000 தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது 2,15,00,000 கொடுத்து இவர் எடுக்கணுமா? ஏன்னா மற்ற பொசிஷன் இங்கே வீக்காக இருக்குது. பட் இருந்தாலும் தமிழ் தலாஸ் டீம் ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணி இவருக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி மற்ற பொசிஷனை ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு அதை சமாளிச்சிட்டாங்க. நேற்று வரைக்குமே இந்த பேச்சு அதிகமாக இருந்தது. பட் இன்றைக்கி எடுத்த 3 பிளேயர்ஸ் இவங்களை சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஓகே பரவாயில்ல, தமிழ் தலாஸ் டீம் நல்லா பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் அவங்க எடுத்த 2 பிளேயர்ஸ். மோயின் சஃபாகி அப்படிங்கிற ஒரு ஃபாரின் ஈரானியன் நாட்டை சேர்ந்த ஒரு பிளேயரை எடுத்திருக்காங்க. இவர் யாருன்னா நம்ம முகமது நபி பக்ஷ் இருக்கார்ல, அவரோட பிரதர் தான் இவர். ஸோ இவருமே ரொம்பவே நல்ல பிளேயர் தான். ரைட் கவர் பொசிஷனில் ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர். அண்ட் அதே மாதிரி ரைடிங்குமே இவரால் பண்ண முடியும். இவர் ஒரு ஆல்ரவுண்டர். ரைடிங்கில் தான் இவரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. ஸோ ரொம்பவே ஸ்பீடான மூவ்மெண்ட்லாம் வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். அஜிங்கியா பவர் அண்ட் நவீன் எக்ஸ்பிரஸ்லாம் சேர்த்து போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய ஒருத்தர். ஸோ தமிழ் தலாஸ் டீம் இவரை பேஸ் அமௌண்ட்க்கு எடுத்துட்டாங்க. லாஸ்ட் இயர் நம்ம கபூத்துராங்கி எப்படி சர்ப்ரைஸாக என்ட்ரி கொடுத்து மாஸ் காமிச்சாரோ அதே மாதிரி இந்த இயர் இவருமே மாஸ் காமிப்பதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் இவருக்கு அடுத்ததான் நம்மளோட அமீர் ஹுசைன் பஸ்தாமியும் தமிழ் தலாஸ் டீம் திரும்பவும் FBM யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க 16 லட்சத்துக்கு. இதுவுமே நல்ல ஒரு பிக் தான். ஏன்னா சாகராத்திக்கு நல்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்னால் கண்டிப்பாக அது அமீர் ஹுசைன் பஸ்தாமி தான். லாஸ்ட் சீசனும் கொடுத்த வாய்ப்பை நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஆகாவோகன்னு சொல்கிற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணனாலுமே அவர் சொதப்பலை. நல்லா ப்ளே பண்ணி ஆவரேஜாக பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார். பட் அவரால் இன்னுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். பட் அவருக்கு பெருசாக ரெகுலர் சான்ஸ் கிடைக்கல அவரை ப்ரூவ் பண்ணுறதுக்கு. பட் கிடைச்ச வாய்ப்பையும் அவர் நாசமாக்கலை. நல்லாவே ப்ளே பண்ணி அவரோட இடத்த தக்க வச்சுக்கிட்டாரு. அண்ட் இப்போ தமிழ் தலாஸ் டீம் திரும்பவும் அவர் ஆப்ஷன்லேயும் எடுத்திருக்காங்க FBM யூஸ் பண்ணி. முகமது ரேசா கபூத்துராங்கி 25 லட்சத்துக்கு மேலே போயிட்டாங்க. தமிழ் தலாஸ் டீம் கிட்ட அமௌண்ட் இல்லை. ஸோ அதனால் அவரை எடுக்கலை. ஸோ இந்த 2 ஈரான் நாட்டை சேர்ந்த பிளேயருமே வேறு லெவல் பிளேயர். கண்டிப்பாக தமிழ் தலாஸ் டீமுக்கு தரமான சம்பவத்தை கொடுத்துருவாங்க. சச்சின் இருக்கும்போது என்ன இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து இவரே எடுத்துட்டீங்க, அப்போ எப்படி மற்ற பிளேயர் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த 2 பிளேயர் எடுத்ததுக்கப்புறம் நிறைய பேர் அமைதி ஆகிட்டாங்க. ஓகே 2 பிளேயர் எடுத்துட்டிங்களா, சூப்பரான பிளேயர். 3 பிளேயருமே நல்ல பிளேயர். நம்ம டீம் ஆல்ரெடி ரிட்டன்ஷன்லேயுமே நல்லா பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் சம்பவம் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அதற்கப்புறம் தமிழ் தலாஸ் டீம் ஒரு பிளேயரை எடுத்தால் போதும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் இருந்தாங்க. டி கேட்டகரியில் எந்த ஒரு பிளேயருமே எடுக்கலை. அண்ட் சி கேட்டகரிலையுமே எந்த ஒரு பிளேயருமே எடுக்கலை.
ஏன்னா நம்மக்கிட்ட இருந்தது வெறும் 12 லட்சம் டி கேட்டகரியில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை தான் எடுத்தாகணும். ஸோ அன்சோல்டான பிளேயர்ஸ்லாம் திரும்ப வந்தாங்க. அதில் நம்ம தமிழ் தலாஸ் டீம் டி கேட்டகரியை சேர்ந்த சௌரவ் பகாரே அப்படிங்கிற ஒரு பிளேயர் எடுத்திருந்தாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் இவரை பற்றின டீட்டெயில் பெருசாக தெரியல. பட் தமிழ் தலாஸ் டீம் இவரை ஸ்கவுட்டிங் மூலமாக செலக்ட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா எங்கள் டீமில் ஆள் இல்லை, நீ தான்ப்பா வரணும் அப்படிங்கிற மாதிரி தூக்கி உள்ளே போட்டு வந்திருக்கணும். ஸோ ஏதோ ஒன்று நடந்திருக்கு இந்த இடத்துல. இவரை பற்றி பெருசாக டீட்டெயில் தெரியல. டீட்டெயில் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்குவாட் அப்டேட் பண்ணும்போது இவரை பற்றி நம்ம கிளியராக பேசலாம். ஸோ தமிழ் தலாஸ் டீம் ஒரு பிளேயர் எடுக்காங்கன்னா கண்டிப்பாக ரீசனோட தான் எடுப்பாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த 4 பிளேயருமே நல்ல பிளேயர் தாங்க. சச்சின் தன்வர் வேறு லெவல். அண்ட் அந்த 2 ஈரானியன் பிளேயருமே கலக்கலான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருவாங்க. அண்ட் அது போக 4வது பிளேயரை பற்றி நம்ம பெருசாக தெரில. ஸோ அதை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணிடலாம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக ஒட்டுமொத்த டீம்ஸ் எந்தெந்த டீம் யார் யார் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற டே 2ஓட முழு விவரம் அடுத்த வீடியோவில் காலையிலேயே வந்துடும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.